ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வழியாக இந்த சீரியலோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி தான் இந்த சீரியலோட ஃபைனல் பார்ட்டு. அதாவது கிட்டத்தட்ட 5 மாதமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த சீரியலோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த சீரியலை முழுவதுமாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம விராஜ் தானாகவே வந்து சரண்டர் ஆகிருப்பான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு போலீஸும் ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சு கையெழுத்து போட சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நீ பண்ண எல்லா குற்றத்துக்குமான ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்குது, இதை நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றான். பயங்கரமான ஷாக்கிங்காக தான் இருக்குது நமக்கே. உடனே போலீஸும் இந்த விஷயத்த அனன்யா கிட்ட சொல்கிறாங்க. அவளுக்குமே ஒன்றும் புரியல. உண்மையிலேயே அவன் அதில் சைனை போட்டானான்னு கேட்டால் ஆமாம், எந்த கேள்வியுமே கேட்காம அவன் சைனை போட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை அவளால் நம்பவே முடியல. போலீஸும் சொல்கிறாங்க அவனே எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கும் போது கோர்ட்டில் ஈஸியாக அவனுக்கு தண்டனை கிடச்சிரும். ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணணும், ஒரு வாரம் கழிச்சு தான் கோர்ட்டில் ஹியரிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு வாரம் கழிச்சு கோர்ட்டில் ஹியரிங்கும் நடக்குது. நம்ம விராஜை நிற்க வச்சிருக்காங்க. இந்த கேஸை வாதாட போகிற அந்த வக்கீல் யார் அப்படின்னு ஜட்ஜி கேட்டால் அதுக்கு நம்ம ஹீரோயினியும் அங்கே வந்து நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இவனோட கேஸை நானே வாதாடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதும் அவரும் வந்து பர்மிஷன் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே அவன் பண்ண எல்லா குற்றத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இதோ இங்கே நிற்கிறாரு, இவர் மேலே வந்து நிறைய கேஸ் இருக்குது, அதுவும் முக்கியமாக டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கூட இருக்குது. ஆனால் இது வரைக்குமே இவர் மேலே போட்ட எந்த ஒரு கேஸுக்குமே தண்டனை கிடைக்கல. ஈஸியாக அவர் பெயிலில் வெளியே வந்துடுவார். இன்றைக்கி அந்த கேஸ் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி கிடைச்சே ஆகணும், இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதனால் நான் வந்து ஜான்வியோட அம்மாவை விசாரிக்க இங்கே கூப்பிடுறேன், அவங்க தான் சாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள விசாரித்தா அவங்களுமே வந்து பொண்ணுக்கு நடந்த எல்லா கொடுமைகளுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதோ இங்கே நிற்கிறானே, இவனால தான் என் பொண்ணு செத்தே போனா, அவள் செத்தும் போயிட்டா, இன்ன வரைக்கும் அவளுக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, ப்ளீஸ் என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், இவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினியும் இவன் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டான்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே ஜட்ஜி கிட்ட காட்டுறா. இது இவர் பண்ண எல்லா குற்றத்துக்குமான ஸ்டேட்மெண்ட், இது அவரே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. இதுக்கப்புறமா நீங்கள் தாமதிக்காதீங்க, இன்றைக்கே இவருக்கு தண்டனை கிடைச்சாகணும், ஜான்விக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த ஜட்ஜும் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு மிஸ்டர் விராஜ், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க, அப்போ நீங்கள் பண்ண எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டால் அதுக்கு இவன் எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் ஆமாம் யுவர் ஆனர், அதில் இருக்கிற எல்லாமே உண்மை தான், அது எல்லா குற்றத்தையும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நமக்குமே ஒரு செகண்ட் ஷாக்காக தான் இருக்குது. உண்மையிலேயே இவன் திருந்திட்டானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடனே ஜட்ஜும் குற்றவாளி தான் பண்ண தப்பை தானே ஒத்துக்கிட்டதுனால இவருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தண்டனையுமே கொடுத்துட்றாரு. ஒரு வழியாக இவன் பண்ண எல்லா குற்றத்துக்கும் தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ இவன் அங்கே இருக்கிற உனியால் கிட்ட ஏதோ கஞ்சாடை காட்டிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினி இதை கவனித்து தான் வச்சுக்கிறா. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்லேருந்து வந்து ஒருத்தவங்க கூட விராஜ கன்னத்தில் அரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் சொன்னது சரி, நீ தான் தப்பு அப்படின்னு அனன்யா மேலே பழிய போட்டிருப்பாங்க. அந்த அம்மா நல்லா பயங்கரமாக திட்டியிருக்கோம் நம்ம அனன்யாவை. இப்போ அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கிட்ட. என்ன மன்னிச்சிருமா, உண்மை எதுன்னு தெரியாமல் நான் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நான் தப்பாக நினைக்கல, நீங்கள் இந்த விஷயத்தை ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது நம்ம விராஜ் தான். அவன் கால் பண்ணி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இந்த விராஜ் டோப்ராலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தண்டு, ஆனால் இந்த விராஜை யாராலையும் ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்தான் அப்படிங்கும் போது எப்படி அவன் கால் பண்ணுவான், ஒருவேளை அவன் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து விசாரிக்கிறா. இந்த மாதிரி விராஜ் எனக்கு கால் பண்ணான், அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்டால் அவன் இங்கே லாக்கப்பில் தான் இருக்கான் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அவன் எனக்கு கால் பண்ணான், லாக்கப்பில் இருக்கும்போது அவன் எப்படி கால் பண்ணியிருக்க முடியும், அவன் கையில் எப்படி ஃபோன் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்கள் நம்பலனா வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லாக்கப்பில் கூட்டிகிட்டு போய் காமிச்சா அந்த பையன் இன்னுமே ஜெயிலில் தான் இருக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்போ நமக்கு ஃபோன் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா விராஜ் வந்து பாதி வழியிலே தப்பிச்சு போனான் இல்லையா, அவன் நேராக அந்த எடுபடியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். அவனுமே இவனை பார்த்துவிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கான், உங்களே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அவனும் நான் சொல்கிறத மட்டும் செய்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்கூட்டியே நம்ம ஹீரோயினை மிரட்டுற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு தான் ஜெயிலுக்கு போயிருப்பான் போல். ஸோ அதை தான் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட ஃபோனில் போட்டு காமிச்சிருக்கான். நம்ம ஹீரோயினிக்கு அதை கேட்கும் போது விராஜ் தான் பேசுகிறான் போல் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஸோ அந்த வேலையை பார்த்தது இந்த எடுபடி தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன 2 வேலையில் ஒரு வேலையை முடிச்சிட்டேன், இன்னொரு வேலையை முடிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு வேலை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆஃபீஸ்க்கு போனால் நம்ம விராஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு பாஸே. என்னன்னா அவன் வந்து ஒரு வீடியோ ஆதாரம் கொடுக்க போகிறான் போல், அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோயினி ஒத்துக்க மாட்டேங்கிறா. அந்த வீடியோவில் அவன் என்ன வேணால் பேசியிருப்பான், இப்போ தான் வந்து அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சுல, எதுக்காக அந்த வீடியோவை போடணும் அப்படி இப்படின்னு சொன்னால் இல்லை நம்ம அதை போட்டு தான் ஆகணும், டிஆர்பிக்காகவாவது நம்ம போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் அந்த வீடியோவை கொடுத்துட்டு போகிறதும் அந்த எடுபடி தான். ஸோ முன்கூட்டியே இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த விராஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜெயிலுக்குள்ளே போய் அடைஞ்சிட்டான் போல். இப்போ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதில் நம்ம விராஜ்
விராஜும் என்ன சொல்றானா, எல்லா புருஷனுங்களுக்கும் பொண்டாட்டி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரி தான் எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அதனால நான் ஜான்வியை எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ண தப்புக்கான தண்டனை நான் அவளுக்கு அப்பப்போ கொடுத்து அவளை நான் டீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். காரணம் என்னோட மனைவி எனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவன் இன்னுமே இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அதை விட ஷாக்கு நம்ம ஹீரோயினிக்கு தான். அப்போ அவன் சொல்றான், ஆமா அது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தாங்கிறத ஒத்துக்கிறேன். என்னோட மனைவி என் மேல ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் காதலாகவும் தான் இருந்தா. ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் அவளை நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், தண்டனை கொடுக்குறேங்கிற பேர்ல அவளை நான் ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன். காரணம் அவள் மேல இருக்கிற காதல் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட காதல்னால அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. அவளோட ஃபீலிங்ஸை பத்தி நான் கொஞ்சமும் யோசிக்கல. இன்ஃபேக்ட் நான் காதலுங்கிற பேர்ல அவளை நான் ரொம்ப கொடுமை தான் படுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பைத்தியக்காரத்தனம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒன்றுமே புரியல, என்னடா இதுவன் ஓப்பனாக பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ், என்னோட அந்த பைத்தியக்காரத்தனத்தினால தான் என்னோட மனைவி என்னை விட்டு போனா. ஒரு எதிரியாக பிரிஞ்சு போனா. அப்போவே நான் அவளை விட்டுருந்துருக்கணும். அப்போ அவளாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பா. அதை விட்டுட்டு நான் அவள் மேலே வச்சுருந்த அந்த பைத்தியக்காரத்தனமான காதல்னால அவளை நான் நிம்மதியாக வாழவே விடலை. அவளுக்குன்னு ஒரு துணை கிடைக்கும் போது அவனையுமே நான் கொன்னுட்டேன். அப்புறம் அவளையுமே நான் கொண்டுட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட முட்டாள்தனமும் என்னோட பைத்தியக்காரத்தனமும் தான். இதுதான் இந்த விராஜ் ரோவரோட உண்மையான கேரக்டர். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அதை நானே சொல்லிக்கிறேன். இப்படி தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் சீரழிச்சிருக்கேன். காரணம் நான் என்னோட மனைவியை பைத்தியக்காரத்தனமாக காதலிச்சதுதான் தப்பு. என்னோட மனைவி கிட்ட நான் கடைசி வரைக்கும் அதுக்காக நான் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கவே இல்லை. இப்போ நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட ஜான்வி உயிரோடவே இல்லை. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னோட ஜான்வி மாதிரி ஒரு மனைவி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு கொடூரமான புருஷன் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீட் அதிகமாக துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம விராஜ் டோப்ரால் டோட்டலாக அவன் பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினியும் ஜான்வியோட அஸ்தியை கங்கையில் கரைச்சிட்டு அவளோட மனசார சொல்கிறா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் விராஜ், நீ இன்னைக்கு உண்மையிலே மனசார மன்னிப்பு கேட்டிருக்க. இதை கேட்கறதுக்கு ஜான்வி இல்லை, ஆனால் ஜான்வியோட இதயம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் என்னோட மனசார சொல்கிறேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் நம்ம விராஜ் தான் காட்டுறாங்க, அவன் ஜெயிலில் இருக்கிறான். அவனோட அந்த மிச்ச வாழ்க்கையை ஜெயிலில் தான் கழிச்சாகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோயினை பற்றி நினச்சிக்கிட்டே அந்த ஜெயில் வாழ்க்கையை அவன் கழிக்கிறான். இவங்கிட்ட என்ன இல்லாமல் இருந்துச்சு? எல்லாமே இருந்துச்சு இவங்கிட்ட. காசு, பணம், சொத்து. அதை விட அன்பாக பார்த்துக்கிற இவனோட மனைவி இருந்தா நம்ம ஜான்வி. ஸோ அது எல்லாத்தையுமே இவன் கெடுத்துக்கிட்டான். காரணம் இவனோட அந்த சைக்கோத்தனம் தான். ஸோ இவன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லியே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கடைசியில் கொண்டே விட்டான். எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியாக அந்த பேர் திருந்தி என்ன டேரக்டர் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா, இவனை மாதிரியே ஒரு சில பேர் நிஜ வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்கிறாங்க. பொண்டாட்டியோட உண்மையான அருமை தெரியாமல் அவளை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறதுமா இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியாக தனி மனுஷனாக தான் நிற்கணும் அப்படிங்கிறதான் டேரக்டர் சொல்ல வராரு போல. இதுதான் இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நான் ஒரு 2 கிளைமேக்ஸை யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த கிளைமேக்ஸையும் சொல்கிறேன். ஸோ மொத்தமாக 3 கிளைமேக்ஸ் இருக்குது. ஒன்று இந்த சீரியலோட டேரக்டர் எடுத்த அந்த கிளைமேக்ஸு, இன்னும் 2 நானாக ஓனாக யோசித்த அந்த கிளைமேக்ஸு. அந்த 3 கிளைமேக்ஸில் எது உங்களுக்கு ஓகேன்னு படுதுன்னு சொல்லுங்கள். இப்போ 2ஆவதாக நான் யோசித்த கிளைமேக்ஸை சொல்கிறேன். நம்ம ஜான்வியும் விராஜும் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ கூட அவன் நிறைய கொடுமைப்படுத்தியிருப்பான். நம்ம ஜான்வியை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே விட்டுருந்துருக்க மாட்டான். அப்போ தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இவனோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை, இவனோட மென்டல் கண்டிஷன் இப்படி இருக்கிறதுனால தான் இவன் இப்படிலாம் நடந்துக்கிறான். ஒருவேளை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனோட மென்டல் கண்டிஷனை சரி பண்ணிட்டா அவன் நல்லவனா திருந்தி வாழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஜான்வியுமே அந்த டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருப்பா. அவனுமே தான் பொண்டாட்டிக்காக தன்னை திருத்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஒத்துப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ முழுசாக குணமாயிட்டான். அவனுக்கு அந்த ஓசிடி ப்ராப்ளம் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. நம்ம ஹீரோயினி கூடயுமே ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பான். அதுவும் நம்ம ஜான்விக்கு பிடிச்சமான ஒரு புருஷனாகவே அவன் மாறி இருப்பான். இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிருக்கும். நம்ம ஜான்வி விராஜோட ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது ஒரு கிளைமேக்ஸ். இப்போ 3ஆவது கிளைமேக்ஸை நான் சொல்ல போகிறேன். அதில் நம்ம ஹீரோயினி இவன் இதுக்கப்புறம் திருந்தவே மாட்டான், இவன் கூட வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற முடிவு எடுத்து அவள் ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருப்பா. அப்போ தான் நம்ம ராகவை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கட்டத்தில் தான் நம்ம விராஜுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருப்பான். ஸோ அவன் அப்படியே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ராணாவுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதனால அவன் குழந்தையாகவும் மாறி இருப்பான். அவன் குழந்தையா மாறினதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருந்திருக்கும். ஏன்னா அவன் குழந்தையிலேருந்தே அவனோட அந்த பிஹேவியர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனாக ஃபியூச்சரில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் அப்படி மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தான் அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும்
அவங்க நினச்ச மாதிரியே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடையும் டேரக்டர் முடிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் இப்படிலாம் கதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் சொதப்பினாரு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஸோ இப்போ சொல்லுங்கள், 3 கிளைமேக்ஸை நான் சொல்லிட்டேன். ஒன்று, இந்த டேரக்டர் எடுத்த அந்த ஓனான கிளைமேக்ஸு, அதில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோவும் செத்துருப்பான், ஹீரோயினியும் செத்துருப்பா. கடைசியாக தான் இந்த பையன் திருந்தின மாதிரி டேரக்டர் முடிச்சிருப்பாரு. இந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கா? இல்லை நான் சொன்ன அந்த 2வது கிளைமேக்ஸு, விராஜ் தன்னை திருத்திக்கிட்டு ஜான்வி கூட ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது. அப்புறம் 3வது கிளைமேக்ஸு, அதில் நம்ம ராகுவும் சியாவும் ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 3 கிளைமேக்ஸில் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த குஷி எங்கேருந்து வந்தா சீசன் 2ல் அப்படின்னு தானே கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக அந்த டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். உண்மையிலே சீசன் 2ல் எப்படி பொண்ணு வந்துச்சு அப்படிங்கிறது எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. டேரக்டர் பண்ண வேலை தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம விராஜ் 13 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது அவனுக்காக ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்காக அவனோட அந்த மிச்ச வாழ்க்கையை திருத்தி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணுங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. எப்படியோ லாஜிக் இல்லாமல் தான் இருக்குது. வேற ஒரு நல்ல ட்ராமாவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.